ஹாய் ஆல். ஐ எம் சிஏ சிக்கிமுத்து. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இதில் வந்து எது செலக்ட் பண்ணலாம், எது வந்து எனக்கு சூட் ஆகும். ஐ மீன் டாக்கிங் அபவுட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போதுமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது எந்த இது வந்து நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஃப்ரென்ஷியேட் சிஏயில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, சிஎம்ஏ என்னது, கம்பெனி செக்ரட்டரி தட் இஸ் சிஎஸ்னா என்னது அப்படிங்கிறது கிளியர் சொல்கிறேன். ஸோ தட் வென் தே சூஸ் த ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். சிஏக்கும் சரி, சிஎம்ஏக்கும் சரி, கம்பெனி செக்ரட்டரிக்கும் சரி, ஆல்மோஸ்ட் சிமிலர். சிஎஸ்க்கு மட்டும் கொஞ்சம் தியரட்டிக்கல் நிறைய இருக்கும். சிஏ அப்படிங்கிறபோது வந்து அவங்க மோஸ்ட்லி அவங்க கெரியரில் வந்து என்ன மோஸ்ட்லி அவங்களுக்கு படிக்கிறது நிறைய எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும், டேக்ஸ் இருக்கும், ஆடிட் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும். சிஏ ஃபுல் ஃபார்ம் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இவங்களோட ரோல் பேசிக்கலி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ வாண்டட் டு பிகம் அன் ஆடிட்டர், ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஷனர், ஒரு டேக்ஸ் ஆடிட்டர் ஆகணும். ஈவன் தே கேன் பிகம் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டர் ஆல்சோ. இது எல்லாமே வந்து தே கேன் சூஸ் சிஏ. டஃப்னஸ் லெவலில் வந்து எப்போவுமே வந்து சிஏ கொஞ்சம் ரொம்ப டஃபாக இருக்கும். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஐ வில் கோ வித் சிஎம்ஏ, தட் இஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ட். இன்னும் ஈஸியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஐ வில் கோ வித் கம்பெனி செக்ரட்டரி. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய பேருக்கு டிஃபர் ஆகலாம். சில பேருக்கு வந்து கம்பெனி செக்ரட்டரி கொஞ்சம் ஹார்டாக தெரியலாம், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன்னும் ஈஸியாக தெரியலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ சிஎம்ஏ என்னது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சிஎம்ஏ இஸ் நத்திங் பட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். அவங்களுக்கு பேசிக் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் இருக்கும், பட்ஜெட்டிங் இருக்கும். மோஸ்ட்லி தே ஆர் இன்டூ ஒரு ஃபேக்ட்ரி லெவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் அவங்க வருவாங்க, அவங்க ஃபிட் ஆவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தே வில் பி ஹைரிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ ஃபேக்ட்ரி லெவல் செட்டப்ஸில் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு எப்போவுமே நல்ல டிமாண்ட் உண்டு. தென் கம்ஸ் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ கம்பெனி செக்ரட்டரிட்ட வந்து அவங்களோட எது வந்து அவங்க நிறைய படிப்பாங்க. அவங்களோட பேசிக் டாபிக்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், வேறு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் வந்து இதில் தான் இருக்கும், இந்த சப்ஜெக்ட்ஸில் தான் இருக்கும். இவங்க எதுக்கு கம்பெனி செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இவங்களோட ரோல் வந்து வில் பி டிஃபைன்ட் வித் கார்ப்பரேட். இவங்க ரோல் வந்து பேசிக்கலி வில் பி வித் ரெஸ்பெக்ட் டு மேக்கிங் ரெசல்யூஷன்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளைண்ட்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு கார்ப்பரேட்ஸில் இருக்கும். ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால், அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு போர்டு மெம்பர்ஸ் வந்து என்ன மாதிரியான லாஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரியேட் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து கம்பெனி செக்ரட்டரியோட ரோல் வருது. கம்பெனி செக்ரட்டரியேட் வந்து எந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட ரோல் வந்து கண்டிப்பாக இருக்குது. கம்பெனி செக்ரட்டரியேட்டும் ஒரு ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரியாக கூட ஆகலாம். நிறைய சிஎஸ் வந்து ப்ராக்டிசிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராக்டிசிங்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸோ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆல் டைப்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரியோட ஹெல்ப் தேவைப்படும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைலிங்ஸ். ஈவன் ஃபார் கம்பெனி ஓப்பன் பண்ணணுன்னாலுமே they would need the help of a company secretary. Even CS, practicing CS also does those work. Cost accountants அந்த அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது, they can do those works. பட் கம்பெனி செக்ரட்டரியேட் வந்து அதில் ஸ்பெஷலைஸ் ஆகிடுவாங்க. they will not be into auditing or taxation அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே கம்பெனி செக்ரட்டரியேட்ஸ் வர மாட்டாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வந்து யூ கேன் சூஸ் எனி ஆஃப் திஸ் 3 கோர்சஸ். சிஏ சூஸ் பண்ணலாம், இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங் சூஸ் பண்ணலாம், இல்லை யூ கேன் பிகம் அ கம்பெனி செக்ரட்டரியேட். இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்சஸுமே வந்து தெர் இஸ் அ ஃபவுண்டேஷன், தெர் இஸ் அன் இன்டர் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து டஃப்னஸ் லெவல் வந்து எப்போவுமே வந்து சிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப் அதிகமாக இருக்கும். பட் இம்பாசிபிள்ங்கிறது கிடையாது, கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்னஸ் கூட இருக்கும். காஸ்ட் பர்ஸ்பெக்டிவ், எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒரு கோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட் அதிகமாகும்னு பார்த்தோம் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கும் சரி, இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங்கும் சரி, கம்பெனி செக்ரட்டரிக்கும் சரி, காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது சூஸ் பண்ணும்போது ஏன் கம்பெனி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த காஸ்ட் ஃபேக்டர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு பர்டன் மை பேரண்ட்ஸ். ஸோ நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் இல்லையா, எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் நான் திங்க் பண்ணும்போது வந்து இந்த காஸ்ட் வந்து நான் எப்போவுமே வந்து யோசிச்சு வச்சுருந்தேன், இது வந்து கம்மியாக இருக்கணும், ஒரு பர்டன் ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு இந்த காஸ்ட் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் திங்க் பண்ணவே இல்லை. ஐ ஸ்டார்டட் வித் திஸ் கோர்ஸ். நான் நல்ல ஸ்டூடெண்ட் தான், பட் ஸ்டில் ஐ சூஸ் காமர்ஸ். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு இந்த திங்கிங் இருக்குது. அதாவது இஃப் தே ஆர் டூயிங் வெல் இன் 10th
தே திங்க் லைக் அவங்க வந்து சயின்ஸில் வந்து அவங்க மெடிக்கலோ இல்லை இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது. பட் இஃப் யூ கோ டு நார்த் சைடில் கொஞ்சம் அதிகமாக போனோம்னா மும்பை, டெல்லி, அங்கே பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் எல்லாமே வந்து காமர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த இது வந்து இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் நம்ம இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாடுலேயும் ஈவன் கேரளா சைட்லேயும் நான் பார்க்குறேன். இந்த இந்த கல்ச்சர் வந்து இல்லை. அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து காமர்ஸ் சூஸ் பண்ணுங்கிறதே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அப்படி இருக்கக்கூடாது. இங்கே நிறைய டிமாண்ட் இருக்குது. சின்ஸ் சிஏஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தமிழ்நாடு, கேரளா சைட்ஸில் வந்து சவுத் சைடில் வந்து எப்போவுமே நல்ல டிமாண்ட் இருக்குது. ஈவன் ஃபார் காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஈவன் ஃபார் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து எமர்ஜிங் கோர்சஸ் தான். அதாவது சவுத்தில் வந்து இது எமர்ஜிங் கோர்ஸ். நார்த் சைடில் வந்து நீங்கள் நிறைய சிஏஸோ எல்லாமே நிறைய பார்க்கலாம். ஏன்னா அவங்க அது வந்து அவங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் அங்கே அதிகமாக உண்டு. ராஜஸ்தான், ஈவன் மும்பை சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் உண்டு. அவங்களுக்கு அவேர்னஸ் முன்னாடியே வந்து நேச்சுரலாகவே உண்டு. ஓகே, ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டோட என்ன இம்பார்ட்டன்ஸ் உண்டு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குமே அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க டு டேக் திஸ் கோர்ஸ் அப். ஈவன் செமி குவாலிஃபைடாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் நான் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்குமே அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ரொம்ப இதாகிட மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போகாது. அவங்களுமே நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. செமி குவாலிஃபைட், அவங்க பிகாம் முடிச்சிருப்பாங்க, எம்காம் முடிச்சிருப்பாங்க, அண்ட் தே வுட் பி செமி குவாலிஃபைட் சிஏ. அவங்களுக்குமே ஒரு கம்பெனியில் வந்து நல்லா அக்கௌண்டிங் ரோல் இருக்கும், மேனேஜர் லெவல் ரோல் இருக்கும். நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கம்பெனிஸில். ஸோ நெவர் திங்க் ஆஃப் லைக் வாட் இஃப் என்னால் கிளியர் பண்ண முடியலன்னா என்ன, நான் இன்டர்வியூ மட்டும்தான் கிளியர் பண்ணேன், எனக்கு ஃபைனல் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து லைஃப்பில் இன்னுமே ஒன்றும் ஆகாதுங்க. யூ வில் பி டெஃபினெட்லி பிளேஸ்ட் இன் அ குட் கம்பெனி. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில். நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் வில் டேக் இட். ஈவன் ஐ ஹவ் சீன் பீப்புள், அதாவது செமி குவாலிஃபைடு சிஏஸ் வந்து தே ஆர் டூயிங் பெட்டர் தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ நெவர் ஹேவ் தட் டவுட் ஆஃப் லைக் வாட் இஃப் ஐ நாட் ஏபிள் டு கிளியர் தட் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விட்டுடுங்க. பேரண்ட்ஸும் நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள் டு டேக் அப் திஸ் கோர்சஸ், திஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு மெடிக்கலோ இன்ஜினியரிங் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி அதோட டிமாண்ட் குறைஞ்சிடும். கோயிங் ஐ டோன்ட் நோ அபவுட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இன்ஜினியரிங்கோடதோ மெடிக்கலோட கோர்சஸோ வந்து எனக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் தட். பட் ஸ்டில் ஐ ஃபீல் பட் ஐ கேன் சே ஃபார் ஷுர் திஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், காமர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது, எஸ்பெஷலி இன் சவுத்தர்ன் சைட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு, கேரளா, ஈவன் கர்நாடகா, பெங்களூர், இங்கே எல்லாமே எப்போவுமே வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் லுக்கிங் ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஈவன் மோர் நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸில் ஐ வில் பி டாக்கிங் ஈவன் மோர் அபவுட் தீஸ் கோர்சஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.